இன்னைக்கு மார்கழி 3வது நாளுங்க. இன்னைக்கு நல்லாவே விடிஞ்சிருச்சு. நான் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. எனக்கு முன்னாடி எங்கள் ஏரியாவில் எல்லாம் கோலம் போட்டு போயிட்டாங்கங்க. அப்புறம் நான் எப்பட்றா நம்ம தனியாக கோலம் போடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நம்ம பக்கிச்செல்லம் வந்து, அக்கா நான் இருக்கேன், உங்களுக்கு பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன், நீங்கள் கோலம் போடுங்க அப்படி சொன்னாங்க. நானும் போட ஆரம்பிச்சிட்டேங்க. நாங்கள் கோலம் போடும்போது பார்த்தீங்கன்னா இடையில ஒரு அட்டைப்பூச்சி போச்சுங்க. அதுக்கு நம்ம பக்கி சொல்கிறாங்க, அக்கா ஒவ்வொரு அட்டைப்பூச்சியும் ஒவ்வொரு முருகன் அக்கா அப்படி சொன்னாங்க. இது என்னடா முருகனுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு இவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க போல். ஒருவேளை அவங்க ஃப்ரெண்டுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்கலாம் அட்டைப்பூச்சியை பார்த்து பயப்படுறாங்கன்னு. அட்டைப்பூச்சி வந்து முருகனுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். இவங்க வந்து அதை நம்பிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பக்கிச்சலத்தோட தம்பி வந்து கோலம் போட்டாங்க. அதுக்கு பக்கிச்சலம் வந்துட்டு ஆம்பளை பசங்களாம் கோலம் போடக்கூடாது அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், கோலம் போடுறதுல என்ன ஆண் பெண் எல்லாருமே கோலம் போடலாம், எல்லாருக்கும் சமம் தான் எல்லாமே அப்படி சொன்னேன். ஃபைனலி நாங்கள் கோலம் போட்டு முடிச்சிட்டோங்க. எங்கள் கோலம் எப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.